உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா? நீ என்ன விரும்பலையா? நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல, நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல? ஆமா ஒத்துக்கிட்டாரு. நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு. அது சுலைமான் தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டான். கிருஷ்ண சாஸ்திரி? என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான். நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள. அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு? அப்பா அப்பா அம்மாடி, பிராமணர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டினுக்குமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. மாமாவோட கோவத்தை குறைச்சி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துரு. என்னால முடியாது. நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன். இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். ததாஸ்து. என்னையா கிருஷ்ண சாஸ்திரி, சுலைமான், இது உனக்கே நியாயமாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. கைய கொடுங்க, கைய கொடுங்கன்னு சொல்றேன். நீங்களே கொடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு 10 புள்ள பிறக்கட்டும். வயசுக்கு மேல வேலையை பாக்குற. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த புத்தகத்தை படி தம்பியை கைய கொடுங்க. அம்மா நீ கை கொடு. இனி உங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஐயா வீரமணியன் ஐயா, நமஸ்காரம். சாஸ்திரி சொல்லுங்க, நேபாளத்துல எப்போ வந்தீங்க? உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாளில் நேக்கு என்ன வேலை? எமிரேட்ஸ் ஃபிளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேனாக்கும். நல்லது. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க. இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 9:32 சுபயோக சுபமுகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம். சுபம். அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை பார்த்து. டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம கதை கந்தல் ஆயிடுதா? ஆகாது. ஹலோ சங்கரமாடியா, அவன் யாரு? நீங்க தானா? சரி சார். ஹலோ. விரோதி வீட்ல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க நீயும் உன் புள்ளையும் லுங்கியும் ஜட்டியும் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், யாரா நீ? உன் நலன் விரும்பி உனக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோ. என்னது? அந்த வீரபாண்டி ஐயா தன் பொண்ண நரசிம்ம சாஸ்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறாராம். நரசிம்ம சாஸ்திரியா? அவன் யாரு? Facebookல கிடைப்பானா? அவர் ஃபேஸ்க்கு இன்னும் புக் எல்லாம் வரல. நான் ஒரு நம்பர் சொல்றேன், எழுதிக்கோ. 9160127777. நீ அவனுக்கு போன் பண்ணி அழு. ஹலோ, யாரா போன்ல பேசுறது? அப்படிட்டு யமகண்ட நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? யோ சாஸ்திரி, சங்கரபாண்டியன்னு தெரியுமாயா உனக்கு? அமெரிக்காவுக்கு பின்னேடன் எப்படியோ அது மாதிரி ரத்னபுரிக்கு ஒரு சங்கரபாண்டி. இது எனக்கு தெரியாதா? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? யோ, பேசுறது இந்த சங்கரபாண்டி தான்யா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. நீங்க உயிரோட இருக்கிறது தெரியாம பேசிட்டேன்னா. என்னடா, அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகளாக்கிக்க போறியா? ஆமாண்ணா, நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும். சாஸ்திரி, அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிற. அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்க, அதே மேடையில உன்னையும் உன் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன். உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண. என்னாச்சுனா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கே? அதை ஏண்டி கேக்குறேன்? இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றாண்டி அந்த சங்கரபாண்டி. அப்படியா? அப்ப மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு அந்த வீரபாண்டி சும்மா விட்டுவாரானா? எப்படி அவன் சும்மா இருப்பான்? அவனும் என்ன வெட்டத்தான் போறான். என்ன டென்ஷனா இருக்கீங்க? அதான்டா, அந்த வீரபாண்டியனோட பொண்ணை நீ லவ் பண்ணி தொலைச்சது அங்க, கல்யாண சாவு மணி அடிக்க போறது இங்க. என்னப்பா சொல்றீங்க? நான் எப்ப அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்றதுக்கு? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அவாத்திர நீ யாகம் கூட நடத்திருக்க? நான் எந்த யாகமும் நடத்தலப்பா. என்னடா சொல்ற? யாகத்தை நீ நடத்தலையா? இல்லம்மா. வேற யாரு நடத்திருப்பா? நான் தான் நடத்தினம்மா. நீயா தம்பி? எப்படி இருக்க? யாருடி இந்த பையன்? நோக்கு எப்படி தெரியுமனே? நம்ம புள்ளதானா? ஆஹா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ, ஐயோ சிவசிவா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ இந்த பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு என்ன மறுபடியும் அம்மா வாக்கிட்டானா? தம்பி, இவர்தான் உன் தோப்பனார். வணக்கம் அப்பா. வணக்கம்ப்பா. சிச்சி தம்பி, உங்க பையன் என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டாப்பா. யாரோ வந்து இவகிட்ட யாகம் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ் ஆயிட்டான். அவங்க என்னடா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு நினைச்சு என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த வீரபாண்டிய ஐயா வீட்டுல யாகம் பண்ண வச்சுட்டாங்க. வீரபாண்டிய ஐயா பொண்ணு என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்போ வீரபாண்டியன் பொண்ணு காதலிக்கிறது ஒன்னையா? ஆமா அப்பா அவர்களே. இவனுக்கு தோப்பனாரா நடிச்சு இவனை கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டா இவன் தலை கட்டு நம்ம பிள்ளையாண்டா சேஃப். அந்த பொண்ணு உன்னை மனசார காதலிச்சிருக்கா. நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தர்மமும் சாஸ்திரமும் சொல்றாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்பா? நீங்க தான் என்னோட உண்மையான அம்மா அப்பா இல்லையே. இல்ல இல்ல,
இல்ல சித்த வாய மூடிட்டு இருக்கியா? கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நாங்க தான் உங்க அப்பா அம்மா. நீ நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியா இரு. தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நடக்க போற சுபகாரியம் ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கும். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஜய வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் திரு நரசிம்ம சாஸ்திரி அவர்களின் குமாரன் சிரஞ்சீவி கிருஷ்ண சாஸ்திரிக்கும் ஜமீன் வீரபாண்டியன் அவர்களின் குமாரத்தி சௌபாகியவதி ஷர்மிளாவுக்கும் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? டேய், இந்த வேலை இங்க வச்சுக்காத, மரியாதை வீட்டு விட்டு வெளில போயிடு. பாண்டியராஜ் சார், எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்ப ஐயர் பாஷை பேசிட்டு அப்படியே அசந்து போய் நின்றுவேன். உன் சாய வெளுத்து போச்சுடா. நீ முஸ்லிம் கிருத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. புஜ்ஜி கண்ணா, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். என்ன பிடிச்சு கொடுத்தா உன்னை போட்டு கொடுத்துருவேன்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்துற. டேய், நீ மனுஷனா இல்ல மரண பயமாடா? உன்னால என் உயிர் போய்கிட்டு இருக்கா. ஏய் பாண்டியராஜ், எதுக்காக இப்ப வேதனை பண்ற? கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சியை கூப்பிடலையேன்னு வருத்தப்படுறாரு. இருங்க, அவசரப்படாம என் பேச்ச கேளுங்க. உங்க பொண்ணு மாதிரி அன்னைக்கே உங்க தங்கச்சி சரஸ்வதி தன் காதல முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க கல்யாணத்தை இந்த மாதிரி ஜாம் ஜாம் நடத்திருப்பேன். அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர வைக்கணுங்கிறது தான் பாண்டியராஜ் சாரோட யோசனை. சரிதானே பாண்டியராஜ் சார்? தம்பி அண்ணா, அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு வர சொல்லிட்டு வாங்க. சரிங்கண்ணா. பாய்டா. பாத்து போங்கோ. டேய், ஐயர் பாஷா பேசினா வீட்டுல மாட்டிப்படா. தெரியும்டா, பாத்துக்கிறேன். அம்மா, அம்மி, சுலைமான், அம்மா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் எப்படி போச்சு? அது சூப்பரா போச்சுப்பா. வெரி குட். ஆமா, சித்தப்பாலாம் எங்கம்மா? அதோ சித்தப்பா. அந்த வீரபாண்டியனுடைய சொத்து மொத்தமும் நமக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டியா இல்லையா? சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். மொத்த சொத்து எனக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அண்ணா, அந்த வீரபாண்டியனோட தம்பிக்கு வந்திருக்கானுங்க. இருங்க. அண்ணா, கொஞ்சம் அண்ணியை கூப்பிடுறீங்களா? சரஸ்வதி, என்னங்க? அண்ணி, நம்ப முடியல. நீங்க ஏன் வீட்டுக்கு? அண்ணி, நாங்க உள்ள வரலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது கூட உங்க வீடுதான். உள்ள வாங்க, வாங்க, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீ நல்லா இருக்கியாக்கா? இந்த பொண்ணு யாரு? உங்க மருமக அண்ணி. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. வர 12ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் தாங்க. உங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் என்ன விசேஷத்துக்கு அழைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுக்கா. நீங்களும் கண்டிப்பா வரணும் மாமா. வரேன். ஆனா உங்களுக்காக இல்ல. என் மருமகளுக்காக வரேன்.
சரஸ்வதி என் மருமகளுக்கு சீர்குடு. சரிங்க. டேய் நீ கிருஷ்ண சாஸ்திரி உங்க மாமா வீட்டுல இருக்கிறது உங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்புறம் நீ சுலைமாங்கிறது உங்க மாமாக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்துல உண்மை தெரிஞ்சா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பெரிய கலவரமே வெடிக்கும்டா. கடைசியில அந்த கலவரத்துல உன்னையும் சாகிடுவாங்கடா. என் 2 குடும்பம் சேர்றதுக்காக கல்யாணமா இருந்தாலும் சாவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ready.